அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அந்த தாரக மந்திரத்தை உள்வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இது வெறும் பெயரளவில் சொல்லளவில் கிடையாது, அனுதினமும் இதை நடைமுறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றான். இப்படிப்பட்ட நிலையில தான் வட இந்தியாவில் இந்துக்கள் முஸ்லீம்கள் மத்தியில் மிகப்பெரிய கலவரத்தை சங்கி கும்பல் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வேலையில் சமீபமாக உத்தரகாண்டில் ஒரு சகோதரர் தன் பெயரை வைத்தே இன்னைக்கு சங்கிகளை கதிகலங்க வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சிறந்த ஒரு சம்பவமாக இருக்குது. ஸோ அதை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க பெரிய சம்பவத்துக்குள்ளே போவோம். என்னடா அவ்வளோ பெரிய சம்பவம்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக இது மிகப்பெரிய சம்பவமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா அந்த சம்பவம் இன்றைக்கி சங்கிகளை தூக்கம் இல்லாமல் கதிகலங்க வச்சுருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஜனவரி 26 குடியரசு தினம். இந்த தினத்தன்று இந்தியா முழுக்க அனைத்து மக்களும் சாதி மதம் இனம் கடந்து நாம் இல்லாமல் இந்தியர்கள் மனிதர்கள் என்ற உணர்வோடு இந்த குடியரசு தின விழாவை கொண்டாடிட்டு இருந்தோம். ஆனால் இந்த சங்கிகளுடைய கூமட்ட அறிவு என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா, முஸ்லீம்களை தேடி தேடி அடிக்கக்கூடிய ஒரு நிலையை நோக்கி போயிருக்கு. அப்படி தான் உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய கோட்வா அப்படிங்கிற ஒரு பகுதியில் இந்த கலவர கும்பல்கள், குறிப்பாக இந்த RSS பிரிவு, மற்றொரு பிரிவு இருக்குல்ல பஜ்ரங் தள், இந்த பயங்கரவாத பஜ்ரங் தள் பிரிவு என்ன பண்ணியிருக்குன்னா, உத்தரகாண்டில் அந்த கோட்வா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 70 வயது மதிக்கத்தக்க ஒரு இஸ்லாமிய சகோதரர், இவர் பேர் பார்த்திங்கன்னா வக்கீல் அகமது. ஸோ இந்த வக்கீல் அகமது இருக்கார்ல, இவர் பார்த்திங்கன்னா ஒரு 30 ஆண்டுகளாக ஒரு கடை வச்சிருக்கிறார். இந்த கடையுடைய பேர் பார்த்திங்கன்னா பாபா ஸ்கூல் ட்ரெஸ் அப்படின்னு வச்சிருக்கிறார். அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸு இது போன்ற விஷயங்களை விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாரு 30 ஆண்டுகளாக. இப்போ இந்த 30 ஆண்டுகளாக இந்த ஒரே இடத்துல இந்த தொழிலை செய்து கொண்டு வருகிறார். அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் மத்தியிலையும் கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், யார் யார் இருந்தாலும் எல்லாரும் இவர் கடைக்கு சகஜமாக வருவாங்க, சகஜமாக பேசுவாங்க. ஒற்றுமையோடு வாழக்கூடிய நபராக இருக்கார். சுன்னத்தான கோலத்தில் இருக்கிறார். தாடி தொப்பின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு இபாதத்தான ஒரு சாலிகான மனிதராக அவர் காணப்படுறார். ஸோ 70 வயது ஆனாலும் சுயமாக உழைக்கணுங்கிற அந்த நிலையோடு அவர் கடையை ரன் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஆனால் இந்த சங்கி கும்பல்கள் இருக்குல்ல, பொறுக்கி திங்கிற கும்பல்கள், இந்த பயங்கரவாத கும்பல்களில் இந்த பஜ்ரங் தள் அமைப்பை சார்ந்தவன் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். என்ன பண்ணியிருக்கான், யார் கடை இது, என்ன இது, கடையோடைய பேர் பாபான்னு போட்டிருக்கு, இது ஹிந்துக்களுடைய பேராச்சே, நீ எப்படி வைக்கலாங்கிறான். ஆனால் இந்த சங்கி கும்பல் அறிவு கெட்டவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, முஸ்லீம் பேர் வச்சுருந்தேன்னா ஏன் முஸ்லீம் பேர் வச்சுருக்கேன்னு கேட்குறான். ஹிந்துக்கள் பேர் வச்சுருந்தேன்னா ஏன் ஹிந்துக்கள் பேர் வச்சுருக்கேங்கிறான். முஸ்லீம்கள் பேர் வைத்திருக்கக்கூடிய அனைத்து பலகையை நீக்குன்னு சொல்லிட்டு வட மாநிலங்களில் பல இடங்களில் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு. அவங்க வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி ஹிந்துக்கள் பேர் வச்சுருக்கியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறான். இந்த பாபாங்கிற பேர் வச்சது ஹிந்துக்கள் பேராம்மா. பாபாங்கிற பேர் ஹிந்துக்கள் பேரா? பாபானா அப்பா அப்படிங்கிற அந்த பொருள்பட வரும், தாத்தா அப்பா அப்படிங்கிற மாதிரி வரும். இவங்க இந்த சங்கி பஜ்ரங் கும்பல், RSS கும்பல்கள் தமிழ்நாட்டில் பாபா பேரை வைக்கக்கூடாது இருந்தாலும் அவன் வாயை கிழிச்சி நேரம் வெத்தலை வாக்கு போட்டு வீட்டுக்கு தாட்டி இருப்போம். ஏன், எங்கள் பழனி பாபா இருக்கிறாரு, வாயை உடச்சி விட்ருப்பாரு. பழனி பாபா அந்த பேருக்கு பின்னாடி பாபான்னு வருது. அகமது அலி ஒரு பேர், அவர் பாபான்னு வச்சுருக்காரு. எங்கே வேணால் சங்கி கும்பல்கள் தமிழ்நாட்டில் வேணால் கேட்டிருக்கானா, கேட்டு தான் பாரு. அது மாதிரி தான் தமிழ்நாட்டுடைய நிலைமை இருக்குது. ஆனால் வட இந்தியா உங்களுக்கு தெரியும், ஒரு முஸ்லீமை போட்டு ஒரு 10-20 சங்கி கும்பல்கள், பஜ்ரங் தள், RSS கும்பல்கள் அடிக்கிறான், மாட்டின் பேரை அடிக்கிறான், ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அடிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நபர் போய் கேள்வி கேட்க மாட்டான். அடித்து கொன்னா கூட வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே அசால்ட்டாக போவாங்க. ஏன்னா பயம், அந்தளவு பயப்படுத்தி வச்சுருக்கான். இப்போ அவர்கள் மத்தியில் ஒரு நபர் கேள்வி கேட்கணும்னா அவன் எவ்வளோ சிறந்த மனுஷனாக, மனித நேயம் கொண்டவனாக இருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த சம்பவம் நடந்துகிட்ருக்கு. கடையில் பேரை மாத்தன் பஜ்ரங் தள் பஞ்சாயத்து பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு மிகச்சிறந்த ஹீரோ நிற்கிறார். ஹீரோங்கிறதோட நல்ல மனிதநேயம் கொண்ட மனிதன் நிற்கிறார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் தீபக் என்று சொல்லக்கூடிய நபர். தீபக் குமார், ஒரு 42 வயசு இருக்கும். இதில் சிறப்பம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜிம் உரிமையாளர். அப்போ இந்த பாடி பில்டிங்கோட அடி டைட்டாக டிஷர்ட்டோட நிற்கிறாரு. அலறாங்க, பஜ்ரங் தள் இருக்கக்கூடியவங்களாம் அலறாங்க. என்ன பிரச்சனை, என்ன பாபான்னு பேர் வச்சுருக்கிறாரு, அது ஹிந்து பேர், ஒழுக்கமாக கடை காலி பண்ண சொல்லுங்கள், போர்டை தூக்க சொல்லுங்கன்னு இருக்கான். இவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, கம்முன்னு போயிரு, அவ்வளோதான் சம்பவம்னு இருக்கார். நீ யாருன்னு கேட்ட பின்னாடி தான் அடுத்த ஒரு பதில் வந்திருக்கு. அந்த பதில் தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க பேசு பொருளாக மாதிரி இருக்குது. நீ யாருன்னு கேட்ட பின்னாடி அவர் என்ன தெரியுமா சொன்னார், என் பேர் முகமது தீபக்குங்கிற சொல்லியிருக்கிறாரு. பிறப்பால் ஒருத்தன் முஸ்லீம் தான் முகமதுன்னு வைக்க முடியும். அப்போ முகமது தீபக்னு அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே குழம்பிட்டாங்க. முகமது தீபக் இதே ஹிந்து பேர் முஸ்லீம் பேர் மிக்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அள்ளு விட்டாங்க. ஒருத்தன் கூடி நிற்கல. அந்த இடத்துலேருந்து எல்லாரும் வெக்கேட் பண்ணிட்டாங்க, மிரட்டி. இந்த நபர் அந்த முதியவர் அகமது என்று சொல்லக்கூடிய முதியவர், அகமது வக்கீல் அகமது, பேர் ஒற்றுமை பாருங்களா, அகமது. இவர் அந்த ஸ்பாட்லேயே கொஞ்சமும் யோசிக்கலை, கொஞ்சமும் சிந்திக்கலை. யார் நீ, என் பேர் முகமது தீபக் அப்படின்னு இருக்கார். சொன்ன பின்னாடி சங்கிகள் அலறி அடித்து அந்த இடத்துலேருந்து போயிட்டாங்க. சம்பவம் முடிஞ்சுங்களா? இதற்கப்புறம் தான் இன்றைக்கி அவருக்கு அழுத்தம் ஏற்பட்டிருக்கு.
இந்த வழக்கு இதோட நிற்கிற இவர்கள் மேலே பல்வேறு அவதூறுகளை வந்து தொடர்ந்து இந்த பஜ்ரங் தள் கும்பலை சார்ந்தவர்கள் கக்கியிருக்காங்க, சோஷியல் மீடியா திட்டியிருக்கிறானுங்க. இதெல்லாம் தாண்டி அவருடைய வீடு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கோத்ரான பின்னாடி உங்களுக்கு அந்த ரயில் இழப்பு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது இல்லை, அந்த கோத்ரால தான் இவருடைய வீடு தீபக்குமாருடைய வீடு இருந்திருக்கு. உண்மையான பேர் தீபக்குமார். வீட்டு முன்னாடி போய் மறியல் பண்ணியிருக்கானுங்க. அவங்க வீட்டு முன்னாடி நின்று ரகலை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த போலீஸ் கிட்டத்தட்ட 34 நபர் மேலே எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்கிறாங்க. அதில் அதாவது ஒரு தவறை தட்டி கேட்க சென்ற முகமது தீபக் என்ற நபருக்கு மேலேயும் வழக்கு போட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கிற செய்தி வருது. இதை கேள்விப்பட்ட பின்னாடி உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய மனித நேயம் கொண்ட செக்யூலரிசத்தை விரும்பக்கூடிய ஒரு சில நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சோஷியல் மீடியா முழுக்கவே ஐ ஸ்டாண்ட் முகமது தீபக்னு போட்டுட்டு, இவங்க ஹிந்து பேர் இருக்கும்ல, அது கூட ஒரு முஸ்லீம் பேர், அகமது, பசீர், அப்துல், காதர், எது தெரியுதோ அந்த முகமது, அந்த அவங்களோட ஹிந்து பேருக்கு முன்னாடி ஒரு முஸ்லீம் பேரை போட்டு ஹேஷ்டேக் போட்டிருக்காங்க. இந்த அளவு ஐ ஸ்டாண்ட் முகமது தீபக் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்திருக்காங்கன்னா, அந்த நபர் எவ்வளோ மன தைரியத்தோடு அங்கே போய் நின்றுருக்கணும். யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோ பேர் வந்து கண்டுக்காத மத்தியில் இவருக்கு என்ன ஒரு பெரிய தேவை இருக்குது? அப்போ இவர் மனிதநேயம் கொண்டவராக இருக்கார். இன்றைக்கி அவ்வளோ ப்ரெஷர் வந்து கிட்டத்தட்ட அவர் வீட்டில் ஃபேமிலியை திட்டுறாங்க, அவரை திட்டுறாங்க, கண்டபடி மிரட்டிகிட்டு இருக்காங்க. உயிருக்கு அச்சுறுத்தலாக ஒரு சூழல் அங்கே போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் கூட இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த தீபக்குமார் வந்து பதிவு போடுறாரு. யார் என்னமோ பண்ணிக்கங்க, நான் வந்து கிறிஸ்டினும் கிடையாது, நான் வந்து யூதனும் கிடையாது, நான் வந்து சீக்கியனும் கிடையாது, நான் முஸ்லீமும் கிடையாது, யாருமே இல்லை, நான் நல்ல மனுஷனாக இருக்க விரும்புகிறேன், அன்பை போதிக்கணும், எல்லாம் ஒற்றுமையோடு இருக்கணுங்கிறத விரும்புகிறேன் அப்படிங்கிற ஒரு பதிவை இன்ஸ்டாகிராமில் இந்த தீபக்குமார் மீண்டும் பதிவாக போட்டிருக்கிறார். ஸோ இந்த இக்கட்டான சூழலில் இந்த தீபக்குமாருக்கு நிச்சயமாக நாம் உறுதுணையாக நிற்கணும்ல. குறிப்பாக முஸ்லீம் சமூகம் இவருக்கு நன்றி கடன் பட்டிருக்குது. இது போன்ற நபர்களை பாராட்ட வேண்டும், இது போன்ற நபர்களை வரவேற்க வேண்டும். யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி வட இந்தியாவுடைய சூழல் என்ன? ஒரு முஸ்லீம் அடித்து போட்டால் கேட்க நாதி இல்லாமல் இன்றைக்கி அந்த முஸ்லீம் இறந்து கொண்டிருக்கின்றான். பல்வேறு உலமாக்கள், பல்வேறு ஆலிம்கள் மாட்டின் பெயரால் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு வாகனத்தோடு வச்சு தீ வச்சு எரிச்சிட்டு இருக்கிறான். மாட்டு வியாபாரம் சரி, அவனுக்கு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இப்படிப்பட்ட வட இந்திய சூழலில் இன்றைக்கி ஒரு நபர் தட்டி கேட்டிருக்கிறார். அப்படிங்கும்போது அவர் பக்கம் நியாயமாக நம்ம நிற்கணும்ல. ஏனோ பல்வேறு முஸ்லீம் சமூகம் இன்றைக்கி என்ன பண்ணுதுன்னா, முஸ்லீம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல நபர்கள் இதை அமைதியாக பார்க்குறாங்க. சில நபர்களுக்கு இந்த விஷயமே தெரியல. அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த முகமது தீபக் என்ற அந்த பேர் உச்சரிப்பு தான் எனக்கு இன்றைக்கி ஆச்சரியப்படுது. ஸ்பாட்டில் நீ யார்? நான் முகமது தீபக், பிளான்லாம் பண்ணிட்டு வரல, இம்மீடியட்டாக அந்த பேர் வருதுன்னா இந்தியாவுடைய ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக இந்த நபர் இருந்திருக்கிறார்னா இன்ஷா அல்லாஹ் காலத்திற்கும் இவர் பேர் அழியாமல் நிலைத்து நிற்கும். நம் தலைமுறைக்கு கூட இவரை வந்து சுட்டி காட்டணும். அந்தளவு என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த பஜ்ரங் தள். ஒருத்தர் 2 பேர் இல்லை, கிட்டத்தட்ட 6-7 பேர் வந்து நிற்கிறாங்க. இவர் பாருங்கள், அல்லாஹ்வுடைய பெரிய நாட்டம் போய் நின்ன பின்னாடி பயந்துட்டானுங்க. அந்த பாடி பில்டிங்க்கும் கேட்குற அந்த தோணிக்கும் அலறிட்டானுங்கன்னு சொல்லலாம். அப்போ நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய சம்பவமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த செய்தியை அனைத்து நபர்கள்ட்டையும் கொண்டு போய் சேர்த்துங்க. இந்த நபருக்காக துவா செய்யுங்க. இது போன்ற நபர்களை நாம் நிச்சயமாக நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.